ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ரன் டைம் 2 hours 18 minutes அப்படின்னு அப்ராக்சிமேட்டா அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் சீக்கிரமே சென்சார் பண்ணி அஃபிஷியலான ரன் டைமே நம்மளுக்கு சொல்லுவாங்க. அண்ட் 2 hours 18 minutes அப்படின்றது சூப்பர்பான ஒரு கிறிஸ்பியான அண்ட் பர்ஃபெக்ட் டியூரேஷன் தான் அது. ஏன்னா 2 hours 30 minutesலாம் போறது படத்தோட லென்த் அதிகமாகவே இருக்கும். அண்ட் கண்டிப்பா படத்துல லேகும் இருக்கும். ஸோ 2 hours 20 minutesக்குள்ள இருக்கிறது தான் ஒரு படத்தோட ஹைலைட்டான விஷயம். அண்ட் அதை கரெக்டா அதை யூஸ் பண்ணி எடுத்திருக்காரு ஆதித்ய ரவிச்சந்திரன். இந்த படத்துல எந்த லேக் சீனும் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் என்கேஜிங்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிறதும் தெரியக்கூடாது, செகண்ட் ஹாஃப் போகிறதும் தெரியக்கூடாது. அப்படி ஒரு என்கேஜிங்காக இருக்கணும். ஆக்ஷனும் இருக்கணும், ஃபுல் எமோஷனும் இருக்கணும், சென்டிமெண்ட்டும் இருக்கணும். அப்படின்னு மூணும் கலந்து தான் ஆதித்ய ரவிச்சந்திரன் இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த கதையை அஜித் சார்ட்ட சொல்றப்ப ரொம்ப நர்வஸா இருந்ததாகவும் சொன்னாரு. ஏன்னா நான் அது வரைக்கும் ஹிட் டைரக்டர் இல்லை, என்ன எப்படி அவர் சூஸ் பண்ணாரு அப்படின்னு நான் ரொம்ப பயந்துட்டு தான் இந்த கதையை சொன்னேன். பட் அஜித் சார் எனக்கு ரொம்ப ப்ராமிஸ் பண்ணாரு, கண்டிப்பா இந்த படம் பண்றோம், இன்னும் பெருசா டெவலப் பண்ணுங்க அப்படின்னாரு. அண்ட் அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி படத்தை முடிச்சுட்டு குட் பேட் அக்லி படத்தை மிகப்பெரிய அளவில் டெவலப் பண்ணேன். இந்த படமும் 100% சாட்டிஸ்ஃபைஸ் லெவல்ல எடுத்து வச்சிருக்கேன். இது மிகப்பெரிய ட்ரீட் அமையும் ஏகே ஃபேன்ஸுக்கு. நிறைய சஸ்பென்ஸ் சர்ப்ரைஸ் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் படத்தோட இந்த ரன் டைம் ஏகே ஃபேன்ஸுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபையா அமையும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படத்தோட ரன் டைம் பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.